இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எனது தொழில் திட்டம். இந்த திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மேரி ஷயாலின்னு வந்து ஹிந்தியில் சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை தான் எனது தொழில் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்குன்னா, ரயில்வேயில் தனியாக பயணம் செய்யக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக திட்டம். நிறைய இப்போ ரயில்வேலாம் நிறைய பிரச்சனைகள், நிறையா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு இதெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் போக்கணுங்கிறதுக்காக இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் ரயிலில் தனியாக பயணிக்கும் பெண்களுடைய விவரங்கள்லாம் இவங்க கேட்டு வச்சுப்பாங்க. அதாவது 5 பேர் கொண்ட குழு. முக்கியமாக இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, 5 பேர் கொண்ட குழு, அது பெண்கள் கொண்ட குழுவாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆர்பிஎஃப்லேருந்து எடுத்திருப்பாங்க, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து எடுத்துருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக குழு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெண்களுடைய எங்கேருந்து வராங்க, எங்கே அவங்க போய் சென்றடையும் இடம், ஓகேங்களா, அவங்க எந்த இடத்துக்கு போய் சென்றடைகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸான அட்ரஸ்ஸு, அவங்களோட மொபைல் நம்பரு, இதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். ஓகேங்களா, அடுத்தது அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அதாவது ஒரு இடம்னா, இப்போ வந்து சென்னையிலேருந்து ஒரு கோயம்புத்தூர் போகிறாங்கன்னா, அங்கே ஒரு கோட்டம்லாம் மாறும்ல, அப்போது அந்த கோட்டம் மாறுறப்ப இந்த டீட்டெயில்ஸ் அடுத்த கோட்டத்துக்கும் அவங்க அனுப்பி வச்சுருவாங்க. அங்கேயும் வந்து அங்கே இருக்கிற பெண் காவலர், அங்கே 5 பேர் இருப்பாங்க, அவங்க வந்து எங்கே சென்று அடைகிற வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு தருவாங்க. பாதுகாப்புனா கூட இருக்க மாட்டாங்க, அந்தந்த இதுலேயும் இருப்பாங்க. ஓகேங்களா, சரி. அந்த டீட்டெயில்ஸ் ஒரே ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அவங்க எங்கே சென்று அடைகிறாங்க, கடைசியாக எங்கே போய் எந்த கம்பார்ட்மெண்ட்டில் போய் இறங்குறாங்களோ அது வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது தான் இந்த திட்டம். அப்போது அவங்களுக்கு முக்கியமாக ஒரு கட்டுப்பாட்டு அறை இருக்குது. அந்த கட்டுப்பாட்டு அறையோட நம்பர் பார்த்திங்கன்னா 182. இந்த 182 இது போல் கேள்விலாம் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா, 182 இப்போ மொபைல் நம்பர்ஸ்லாம் வந்து பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக எது வந்தாலும் குரூப் 1க்கு குரூப் 2க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன்னா அவங்க அந்த டாப்பிக்லேயே வச்சுருக்காங்க மெயின்ஸில். ஓகேங்களா, மெயின்ஸ்லேயும் இருக்குது, ப்ரிலிம்ஸ்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இது ரொம்ப முக்கியமானது. இந்த 182 இதுதான் பொது கட்டுப்பாட்டு அறை. அந்த பெண் பாதுகாப்பாக பயணிக்கிறாரா என்று ஒவ்வொரு கோட்டத்திலையும் உறுதிப்படுத்திக்கிட்டே இவங்க இருப்பாங்க. அவசர உதவிக்கு ஒரு மஞ்சள் நிற அட்டையையும் கொடுத்து அனுப்புவாங்க. அதை ஃபஸ்ட்டு வந்தவொடனே ஒரு மஞ்சள் நிற அட்டையை கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எங்கே ஃபோன் பண்ணோம் அதுக்கான இது விவரங்கள்லாம் அதில் இருக்கும். ஓகேங்களா, அப்போது இந்த மேரி ஷயாலி அப்படின்னு சொல்லக்கூடிய எனது தொழில் திட்டத்தோடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழுவில் எத்தனை பேர் இருப்பாங்க, பெண்கள் ஆர்பிஎஃப்லேருந்து எடுத்த அந்த பெண்கள் குழு, பிரத்யேக குழுவில் 5 பேர் இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 182, இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட். ஓகேங்களா, இந்த 3 விஷயமும் 182ங்கிற ஒரு பொது கட்டுப்பாட்டு அறை. இங்கே வந்து மொபைல் நம்பர், இந்த பொது கட்டுப்பாட்டு அறைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இது போல் எங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்கன்னா இவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போது இதுதான் ப்ரிலிம்ஸ் தொடர்பான ஃபேக்ட்ஸு. இதோட எனது தொழில் திட்டம் முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.